Good morning, children. Welcome again to this online session. Before we get into the class, a short prayer. Open your eyes. Now take your reader and turn to page 98. Or if you take page 98, there you have picture reading, isn't it? ஒரு பிக்சர் பார்த்து அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். A picture is given there and title is big picture. ஓகே, ஒரு பிக் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது and they will ask questions to you. You must answer. Okay, now what is the first question? Which book is under the table? Okay, which book is under the table? அப்போ இங்கே மேலே அந்த டேபிளுக்கு மேலே 2 ப்ளூ கலர் புக்ஸ் இருக்குது. அந்த டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் புக் இருக்குது இல்லையா? ஸோ யூ ரைட் ரெட் புக் இஸ் அண்டர் த டேபிள். ஓகே, அந்த டேபிளுக்கு அடியில் ரெட் கலர் புக்கு இருக்குது இல்லையா? அந்த ரெட் புக், ரெட் ரேப்பர். ஸோ ரைட் ரெட் புக் இஸ் அண்டர் த டேபிள். அந்த விச்ன்ற இடத்துல எந்த புக்கு எந்த அப்படின்ற இடத்துல ரெட்டு போட்டிங்கன்னா the remaining words are in the answer itself. You write red book is under the table. Okay, already read. Remaining things are in the question itself. Next one, which ball is out of the box? Okay, which ball is out of the box? அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, டேபிள் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் தெரியுதா? அந்த பாக்ஸில் ஒரு ப்ளூ பால், ரெட் பால், ஒரு பர்பிள் கலர், இந்த வயலட் மாதிரி, வயலட் லைட் வயலட், அந்த பர்பிள் கலர் பால் இருக்குது இல்லையா? 3 balls are there. அதில் எந்த பால் வந்து அந்த பாக்ஸுக்கு வெளியில் இருக்குன்னு கேட்குறாங்க. which ball is that? That is purple ball இல்லையா? அந்த பர்பிள் கலர், அந்த கத்திரிப்பூ கலர் இருக்கு இல்லையா? கத்திரிக்காய், அந்த கலரில் இருக்க பால் தான் பாக்ஸ்க்கு வெளியில் இருக்குது. ஸோ யூ ரைட் purple ball is out of the box. Right? Purple ball is out of the box. Purple. Purple. Purple na kathripu color, ஊதா color. Okay. Next, third question. Which pen is longer? Okay, can you see 2 pens on the table? இந்த சைடு ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? அந்த சைடு ஒரு டேபிள் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் அதை விட பெரிய சைஸில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தோன்னா 2 பாட்டில்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு க்ரீன் ஆப்பிள், ஒரு ரெட் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த சைடு ஒரு ரவுண்ட் டேபிளில் ஒரு கேட் இருக்குது, ஒரு பிளாக் கேட்டு. அப்புறம் இந்த சைடு அதே டேபிளில் 2 பென்ஸ் இருக்குது இல்லையா? 2 பேனாக்கள். அதில் ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது. நவ் யுவர் கொஸ்டின் இஸ் விச் பென் இஸ் லாங்கர்? அந்த 2 பேரால் எது வந்து நீளமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ விச் ஒன்? ப்ளூ இல்லையா? ப்ளூ வித் பர்பிள். அந்த கேப் இருக்குல்லையே, அந்த பேனாவோட கேப்பில் வந்து ஒரு பர்பிள் பார்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த திங், ப்ளூ வித் பர்பிள். ஓகே, ப்ளூ கலர் பென், அதில் வந்து பர்பிள் கலந்த அந்த பேனா. ஸோ ப்ளூ வித் பர்பிள் பென் இஸ் லாங்கர். அதுதான் வந்து இந்த பிளாக் பென்னை விட நீளமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், விச் ஆப்பிள் இஸ் கட் இன்டு 2? ஓகே, 2 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதே எந்த ஆப்பிளை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ விச் ஆப்பிள்? ரெட் ஆப்பிள் இல்லையா? green apple is full, it is not cut. So you write red apple is cut into 2. Red apple is cut into 2. Okay, next one, which toy is bigger? Which toy is bigger? See, on that table you can see 2 toys. அதில் எது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கேட்குறாங்க. எது வந்து பெருசாக இருக்குது? ஒன்று வந்து எல்லோ கலர் டாய், yellow and orange. The other one is brown with blue color dress இல்லையா? அந்த blue dress and the brown toy wear பண்ணியிருக்குது. So the brown toy is bigger. Okay, brown toy is bigger. இந்த brown கலரில் இருக்கு இல்லையா? அந்த டாய் தான் வந்து இந்த இன்னொன்றை விட பெருசாக இருக்குது. So you write brown toy is bigger. Next one, which cat has the collar? See, one cat is sitting on the sofa. The other one is sitting on that round table இல்லையா? அப்போ எந்த கேட்டுக்கு வந்து காலர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ தட் ஒயிட் கேட் இல்லையா? அந்த ஒயிட் கேட்டுக்கு தான் ஒரு ப்ரௌன் கலர் காலர் இருக்குது. ஸோ ரைட் ஒயிட் கேட் ஹேஸ் த காலர். ஒயிட் கேட் ஹேஸ் த காலர்.
அந்த ஒயிட் கேட்டுக்கு தான் கழுத்தில் காலர் கட்டியிருக்காங்க. ஸோ ரைட், ஒயிட் கேட் ஹேஸ் த காலர்னா ஒயிட் கேட்டுக்கு தான் காலர் இருக்குது. Do you understand, children? Next one, which pillow is near the telephone? Okay, can you see the telephone on that what to say, on the rack மாதிரி இருக்குல்ல, அந்த table with so many drawers. அந்த இதில் மல்டிபர்பஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது, டெலிஃபோனு. ஸோ your question is, which pillow is near the telephone? அந்த ஃபோன் பக்கத்தில் சோஃபா இருக்குது, அதில் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டோட ரெண்டு சைட்லேயும் ஒரு க்ரீன் பில்லோ இருக்குது, அந்த சைடு ஒரு yellowish சாண்டில் பில்லோ இருக்குது. ஸோ விச் பில்லோ இஸ் நியர் த டெலிஃபோன்? டெலிஃபோன் பக்கத்தில் இருக்க பில்லோ எதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் க்ரீன். ஸோ ரைட், க்ரீன் பில்லோ இஸ் நியர் த telephone. Right, green pillow is near the telephone. Next one, which bottle is filled with water? Which bottle is filled with water? You have two bottles here, one is white and the other one is green, like bluish green. So that green bottle is filled with water. It's full of water. So right, green bottle is filled with water. Okay, green, green, bottle, bottle. Green bottle is filled with water. Next one, I can do. You come to page number 99 in your reader. Write the names of the groceries. இந்த கடையில் வாங்குறோம் இல்லையா மளிகை பொருள், அதில் இந்த groceries name கொடுத்துருக்காங்க. 3 pictures are given and names are also given. You have to write properly under the names. Under each name, each picture, you have to write the name correctly. So first one is what? Pepper. முதல் படத்தில் என்ன இருக்குது? மிளகு இருக்குது. So I write PEPPER, pepper, மிளகு. Next one, இந்த கடலைப்பருப்பு இல்லையா, பெங்கால் கிராம். You write BENGAL GRAM, Bengal gram. The next one, ragi. Ragi இந்த கம்பு மாதிரி இல்லையா, ragi, RAGI, ragi. So these are the 3 pictures. Next one, circle the word with OR. So number 2, circle the word with OR. So how many words they have given? 6 words உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Regular, sailor, sugar, tractor, polar, visitor. இதில் OR அப்படின்ற OR கொண்ட வேர்ட்ஸை உங்களை ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் இட்? ரெகுலர், REGULAR, ரெகுலர் அப்படின்னா தொடர்ச்சியாக, தொடர்ந்து இல்லையா, அதில் ஏஆர் தான் அது முடியுது. நெக்ஸ்ட் ஒன், sailor, SAILOR, sailor. sailor you have OR இல்லையா, அது வந்து OR தான் முடியுது. ஸோ you can write OR is there. So you circle the word sailor, SAILOR, sailor. Next is sugar, AR, SUGR. Therefore you can't. Next one, tractor, TRACTOR, tractor can be circled. So you put a circle. Tractor சுற்றி ஒரு ரவுண்டு போடுங்க. Next one, polar, POLAR, polar. So there you have only AR, பண்ண முடியாது. Next, visitor, VISITOR, visitor has OR. So நீங்கள் என்ன பண்ணணும்? அது அப்படியே circle பண்ணிடணும். Next one, C, circle the word with AR. ARன்னு இருக்கிற வேர்டை சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாலர், DOLLAR, டாலரில் ஏஆர் தான். ஸோ அது நீங்கள் சர்க்கிள் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், மிரர், MIRROR, மிரர். மிரர் இஸ் OR, இந்த கண்ணாடி. அது நீங்கள் பண்ண முடியாது, அவங்க ஏஆர் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சுகர், SUGR, சுகர், யூ சர்க்கிள், அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு போலார், POLAR, போலாரும் அதே தான், ஏஆர் இல்லையா. ஸோ அந்த போலார், யூனோ வாட் போலார் இஸ் இல்லையா, அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தல, இந்த பனி பிரதேசன்றது போலார் ரீஜன். ஈவன் தர் இஸ் அ மூவி, நோ, போலார் எக்ஸ்பிரஸ். சின்ன குழந்தைங்க படம்ல ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அப்படியே க்ளவுட்ஸ், இந்த ரெயின், ஸ்னோயி பிக்சர்ஸ், அதாவது ஸ்னோயி சீசன்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஃப்ராஸ்ட்டு, ஸ்னோ, அந்த உறைபனி ஸ்னோவெல்லாம் காட்டுவாங்க. போலார் எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தெரியும் எவ்வளோ அந்த ஸ்னோ வந்து கொட்டுதுன்னு.
ஸோ தட்ஸ் போலார். இன்னொரு மீனிங் சொன்னேன்ல, போலரைஸ்னா ஆப்போசிட்டாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டான எண்ணம் கொண்டவங்கள கூட போலரைஸ் அப்படின்ற அட்ஜெக்டிவ்ல யூஸ் பண்ணுறது போலார். ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் டாக்டர், DOCTOR, டாக்டர். Doctor you cannot circle. Next one regular, 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 ARல அது இருக்குது, முடியுது, அதில் இருக்குது அந்த ஏஆர்ன்ற letters, so you circle that. Okay, regular. Next one, see அதே தான் கொடுத்துருக்கேன். Next one, at the grocery store with intonation. Okay, recite the poem at the grocery store with intonation. So நம்ம ஒரு தடவை we shall read it. I hope you are in touch with all these things. இது எப்படி நீங்கள் விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே டெய்லி படிக்கணும். That is the safest thing. Okay, we'll read it now. At the grocery store. At the grocery store, find everything you need and more. Saffron and cinnamon are not very common. Grains and sprout, eat them without a doubt. Almonds and dates, share them with mates. Milk and oil, can't pack them with a foil. Now get these to your door from the grocery store. At the grocery store. At the grocery store, find everything you need and more. Saffron and cinnamon are not very common. Grains and sprout, eat them without a doubt. Almonds and dates, share them with mates. Milk and oil, can't pack them with a foil. Now get this to your door from the grocery store. Like this you make it very thorough. Next, fifth one, listen and circle the words that your teacher says twice. I'm 6 years old. I fly a small kite. My sister is 10 years old. I write her name in the kite. Always I love her. Okay, repeat. I'm 6 years old. I fly a small kite. My sister is 10 years old. I write her name in the kite. Always I love her. So what's the girl saying? That she is 6 years old. எத்தனை வயசு? 6 வயசு. I fly a small kite. இந்த பட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன பட்டம் நான் விடுறேன். My sister is 10 years old. Okay, so இந்த பேசுகிற பொண்ணுக்கு 6 years, சிஸ்டருக்கு 10 yearsனா அப்போ என்ன அர்த்தம்? She is her elder sister இல்லையா, மூத்த சகோதரி, கூட வயசு இருக்கு இல்லையா, 10 years அந்த பொண்ணுக்கு. I write her name in the kite. இப்போ இந்த கேர்ள் என்ன செஞ்சாலும் இந்த பட்டத்தில் அந்த சிஸ்டரோட நேமை எழுதி வச்சிட்டாலாம். Always I love her. How is she? She loves her sister. அந்த சகோதரியை அன்பு செய்கிறா இல்லையா, அன்பாக இருக்கிற சகோதரி கிட்ட. See, what is the most important thing? We must be lovable to one another. Okay, not only with our siblings, other brothers, sisters மட்டும் இல்லை, we must love our parents, we must love our brothers, sisters, we must love our neighbors இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, then the people all we know, and we must keep away from bad people. அதுவும் முக்கியம். அதுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அன்பு செஞ்சுட்டு இருந்தேன்னா சில நேரம் எப்படி இருக்கும், ஆபத்துலேயும் கொண்டு போய் விட்டுரும் இல்லையா. கெட்டவங்க இல்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்கக்கிட்டேருந்து எப்படி இருக்கணும், விலகி இருக்கணும். மற்றபடி எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்கணும். அதுலேயும் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தட்ஸ் வை இட்ஸ் கிவன் ஹியர். ஆல்வேஸ் ஐ லவ் ஹர். நம்ம கூட பிறந்தவங்க நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும். தட்ஸ் வெரி important. So once again you say, I'm 6 years old. I fly a small kite. My sister is 10 years old. I write her name in the kite. Always I love her. Next, take page number 100. Fill in the blanks with structure. Okay, fill in the blanks with structure. இப்போ அவங்க ஒரு பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. See, two children are here. இங்கே ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, ஒரு பாய் ஒரு கேர்ள். அந்த கேர்ள் இஸ் கேரிங் அ மேங்கோ இன் அ ஹேண்ட். ஒரு மாம்பழத்தை வச்சிட்ருக்கு இல்லையா, மேங்கோ ஃப்ரூட்டு வச்சிட்ருக்கான். இப்போ ஒரு பார்ட், ஒரு சென்டென்ஸோட சில வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மீதியை நம்ம எழுதணும், நம்ம அதை ஃபில் பண்ணணும். அப்போ என்ன எழுதலாம், இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லையா,
அப்போ இது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். அப்போ அதுக்கு முன்னே நம்ம என்ன எழுதலாம்? நம்ம மாம்பழம் சாப்பிட்லாமா, இல்லையா? வேறு என்ன எழுதலாம்? ஏன்னா ஈட் த மேங்கோன்னு தான் இருக்குது. உனக்கு இந்த மாம்பழம் சாப்பிடணுமா, டூ யூ வாண்ட் டு ஈட் த மேங்கோ, அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் தான் கேட்க முடியும். ஏன்னா இங்கே வந்து கொஸ்டின் மார்க் இருக்குன்னு. ஸோ ஐ wrote the sentence like this: shall we eat the mango? நம்ம இந்த மாம்பழம் சாப்பிடலாமான்னு இந்த கேர்ள் கேட்குற மாதிரி. Otherwise you can even write, do you like to eat the mango? அப்படி கூட கேட்கலாம், do you like to eat the mango. இந்த மாதிரியான கொஸ்டினில் இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லையா? ஸோ எனிவே I wrote like this, you too can write, shall we eat the mango? நம்ம இந்த மாம்பழம் சாப்பிடலாமா? To that the boy replies, yes we shall. இல்லையா? அவன் என்ன சொல்லுவான் அநேகமாக, சரி நம்ம சாப்பிட்லான்னு. அதர்வைஸ் he may say, no I don't want now, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ I have given both the things, yes we shall அப்படின்னு அந்த பையன் சொல்கிற மாதிரி. Next thing, take the correct picture. Take the correct pictureல உங்களுக்கு 3 pictures கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாய் வந்து ஒரு மாதிரி இருக்கான் இல்லையா? முகம்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, சினிங்கிக்கிட்டு ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் காணாம் இல்லையா? அடுத்த பாய் நல்ல ஹாப்பியாக இருக்கான், கை காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இஸ் ஆல்மோஸ்ட் ஜம்பிங். ஸோ ஐ மஸ்ட் பி ஹாப்பி. தேர்ட் ஒன்னும் அதே தான், ஃப்ரௌனிங் தான், அவன் வந்து கோவமாக எதையோ கேட்டுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ செகண்ட் பிக்சர் இஸ் த ஆப்ட் ஒன் ஃபார் ஹாப்பினஸ் இல்லையா? அப்போ ஹாப்பிலி, சந்தோஷமாக அப்படின்றதில். அப்போ செகண்ட் பிக்சருக்கு நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கோங்க. தென் செகண்ட் செட் ஆஃப் பிக்சர் சைலண்ட்லின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 பிக்சரில் எது வந்து சைலண்ட்லி? ஃபஸ்ட்டு கேர்ள் இஸ், தட் ஸ்மால் கேர்ள் இஸ் க்ரையிங் இல்லையா, அழுதுட்ருக்கான். செகண்ட் ஒன் வாயில் விரல் வச்சு சைலண்ட்ன்ற மோஷன் அதை காட்டிகிட்ருக்கான். ஸோ செகண்ட் பிக்சர் இஸ் த ரைட் ஒன். தேர்ட் ஒன்று அவர் வந்து கோவமாக இருக்கார் இல்லையா அந்த பர்சன். So that can't be. So second picture you put a tick mark against the second one. Yeah, second picture or tick mark போட்டுக்கோங்க. Next, 8th one, look at the picture and tick the suitable describing sentence. The boy goes to school happily. So the first picture is the right one. Yeah, he is not angry, he is not sadly either. So you write the boy goes to school happily as the tick mark. First one is the right one as per the picture. Next one, they quietly celebrate the function, they cheerfully celebrate their function, they sadly celebrate their function. இப்போ இந்த மூணில் see others are watching, 2 people are dancing there இல்லையா? ஸோ they cheerfully celebrate their function. B தான் அதுக்கு சூட் ஆகும் இல்லையா? ஸோ you put a tick mark against B picture இல்லையா? டான்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி ஆடல் பாடல் இப்படியெல்லாம் வந்துச்சு, நம்ம என்ன செய்யறோம்? சியர்ஃபுல்லாக, உற்சாகமாக இருக்குது இல்லையா? சியர்ஃபுல்லி மீன்ஸ் உற்சாகமாக. அப்போ செகண்ட் தான் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஓகே, ஸோ யூ புட் அ டிக் மார்க் தேர். ஸோ ஹேவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? இப்போ நான் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸ்லி யூ ரிவைஸ் திஸ், ரெகுலர்லி யூ மஸ்ட் டூ ரிவிஷன். அண்ட் யூ ஹாவ் ஒன் மோர் in the second term book, you have one more page that is learning outcome that we can see in the next class. So up to this you revise well. Okay, so I finish up the class now children. Thank you.